எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி நான் எம்எஃப்எஸ்சிக்கு வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஏசி போட்டதுக்கு நான் வந்து முன்னாடி இங்கே ட்ராமாவில் இங்கே நிறைய இந்த ஸ்டேஜில் நிறைய ட்ராமா நடிச்சிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரும்போது எல்லாம் பயங்கரமாக வருவாங்க அயன் பண்ண ஷர்ட்டோட. கொஞ்ச நேரத்துலேயே ஃபஸ்ட்டு சீன் முடியும் போதே கழட்டி ஒருத்தராக போட்டு, ஏன்னா வேர்த்து ஊற்றி ஒரு மைக்ரோ அவனுக்குள்ளே உக்காந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அவங்களுக்கே அப்படின்னா நான் வந்து இந்த மீசையானால் மனைவின்னு ஒரு ட்ராமாவில் லேடி ரோல் வேறு. ஸோ அது தெரியும். அதுவும் ஒரு ஆம்பளை பொம்பளையாக நடிக்கும்போது தெரியும். சிவாவுக்கு இப்போ அந்த கஷ்டங்கள் நிறையாவே தெரியும். ஸோ அப்படி நடிக்கும்போது அதுக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரா எவ்வளோலாம் போட்டு நான் வந்து அதை நிற்கும்போது அப்படியே வேர்த்து கொட்டி புழிஞ்சு அப்படியே துவைக்கவே தேவையில்லை, புழிஞ்சு காய போட்டு போயிடலான்ற லெவலுக்கு அப்படி இதுவாக இருக்கும். ஸோ ஏசி போட்டு இன்றைக்கி இப்படி ஆக்குனதுக்கே முதல்ல அவங்களுக்கு நன்றி. அண்டு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ பெரிய மனுஷங்களோட கூட உட்காந்துருக்கிறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நிறைய காமெடிலாம் நடந்திருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா அந்த ட்ராமாவில் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா என்ன அப்படின்றது. ஒரு வாட்டி அப்படி தான் அந்த ஜுராசிக் பேபின்னு ஒரு ட்ராமாவில் நான் டபுள் ஆக்ஷன் பண்ணுவேன். அந்த குழந்தையா ஒன்று, அதோட தாய் மாமா மாதிரி ஒரு ரோல். அதில் குழந்தையா வரும்போது என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மாமா வந்து ஒரு கரடி பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உள்ளே போயிட்டு திருப்பி குழந்தையா வந்து அந்த கரடி பொம்மை எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ எனக்கு பாடம் சொல்லித்தர ஒரு வாத்தியார் வந்து கேட்பார், டேய் இங்கே ஒரு கரடி பொம்மை வச்சுருந்தேன் எங்கடா காணோம் அப்படின்னோடனே, ஆமாம் எங்கே காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், அது இந்த என்ட்ரியை மறந்துட்டேன். இருந்த டென்ஷனில் வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டே போகல. நான் பாட்டுக்கு வந்து நின்றுட்டேன். அவருடைய டைலாக்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் வாத்தியார் கேரக்டர் பண்ணுறவர். அவர் வந்து, டேய் இங்கே ஒரு கரடி பொம்மை வச்சுருந்தேன் எங்கடா காணோம், தோதான் இருக்கே அப்படின்ட்டேன். ஏன்னா பெரிய பொம்மை இங்கே இருக்குது, அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு. சரி அதை விடுங்கன்னு மாற்றி பண்ணுறதுக்குள்ள. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இது நடந்திருக்கு. அண்டு இங்கே நிற்கிறவங்க மாதிரி நானும் வந்து அதான் யாராவது கமல் சார் நிறையா வந்திருக்காரு ட்ராமாவுக்கு. அண்டு அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து அந்த நின்று பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாங்களா, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஏக்கத்தோடு தான் நின்று பார்த்துருக்கேன். அண்டு சிவா அப்படி தான் ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் நானும் ஃப்ரெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு ட்ராமாவுக்கு அவர் வராரு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதில்மேல் மாதன் ஒரு ட்ராமா. ஸோ அது வந்தப்போ அப்படி தான் அவருக்கு கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் என்ட்ரி ஆனோடனே பயங்கர 5 பேர் மட்டும் பயங்கர கிளாப்ஸு. அங்கேயே கேட்குறாரு, என்னடா ஆளுங்களை கூட்டின்னு வந்திருக்கியா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு நினைவுகள் இங்கே இருக்குது. அண்ட் அதான் உங்களுக்கும் பெரிய நன்றி. என்னென்னா இந்த மாதிரி ஒரு சண்டே அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறதே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது நாடகக்கலை அழியாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக ஒய்ஜி சார் மிகப்பெரிய ரீசன். இப்போ ஒரு 4-5 பேர் தான் நிறையா போட்டுட்ருக்காங்க. ஸோ கிரேசி மோகன் சார், ஒய்ஜி சார், யஷி சேகர் சார், இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி இதிலிருந்து நிறைய பேர் இன்னும் வளர்ந்து நிறைய பேர் வந்து தனியாக இதுவும் பண்ணாலும் சரி, நிறையா அது வந்துகிட்டே இருக்கணும். அந்த நாடகக்கலைங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். கீழே உட்காந்து பார்க்கும்போது உண்மையிலே எனக்கும் பொறாமையாக இருந்தது. தம்பிராமையா சார் சொல்லிட்டே இருந்தார், இந்த மாதிரி ரொம்ப பொறாமையாக இருக்குங்க அப்படின்னு. என்னங்க அவரை பார்க்கும்போது, வைஜி சாரை பார்க்கும்போது எதுங்க அவருடைய டைமிங்கா அப்படின்னா, இல்லைங்க அதை விட வேறு என்ன சார் அவர் அந்த எனர்ஜியா, இல்லைங்க அதை விட வேறு என்ன அவர் முடிங்க எப்படி இவ்வளோ முடி வச்சு இன்னும் அப்படின்றது வந்து. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. அண்டு பாக்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர்லாம் இருக்கும்போது, சித்ரலயா, கோபு சார், அதான் எங்களுக்கெல்லாம் காதலிக்க நேரமில்லை தான் எங்களுக்கு காமெடிக்கு ஒரு தேசிய கீதம்னே சொல்லலாம் எல்லாருக்கும். ஸோ அத்தனை வாட்டி அந்த படத்தை பார்த்து அதே மாதிரி காசேதியான் கடவுளோட அத்தனை வாட்டி பார்த்து, ஸோ அதுதான் எங்களுக்கு மொத்தமாக அதை பார்த்து தான். ஸோ இன்றைக்கி இங்கே வந்து நிறைய பேரை பார்த்தேன். ஏஆர்எஸ் சார், காத்தாடி ராமமூர்த்தி சார், அவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதாவது வந்து நமக்குலாம் அவங்க தானே முன்னோடிகள். ஸோ அதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் நாடகக்கலையை வந்து நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்களும் வந்து அதே மாதிரி பார்த்து கண்டிப்பாக எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும். நடித்த எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. இதை சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, பட் உண்மை என்னன்றதை சொல்கிறேன். உண்மையிலே எல்லாருமே சூப்பராக நடித்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.